கிளாஸ் பிட்வீன் டைட்டன்ஸ்னு சொல்லலாம். ஆர்எஸ்கே புதுக்கோட்டை டேக்கிங் அண்ட் செட்டிபிச்சாம்பட்டி சேது மெமோரியல். செட்டிபிச்சாம்பட்டி ஃபீல்டிங் ஃபஸ்ட்டு டாஸை வின் பண்ணி அது 8 ஓவர் ஃபார்மேட்டு, 2 ஓவர் காமன் பவர் பிளே, ஒரு பேட்டிங் பவர் பிளே, 5 பவுலர். ஸ்ட்ரைக்கில் சிவலிங்கம், ஓப்பனிங் பவுலர் விக்கி, நம்ம ரன்னாகி. மேட்சோட முதல் பந்து அவுட் சைடு ஜான் கான் ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ள ஆளை வச்சு தூக்கிட்டாங்க ஒரு பெரிய விக்கெட்டை வித்தவுட் டிஸ்டர்பிங் ஸ்கோர் போர்டிங்க. முதல் பால் விக்கெட்டிங்க. சிவலிங்கம் ஆட்டமிழந்து வெளியே. ஸ்ட்ரைக்கில் 1 பேட்ஸ்மேன் காமராஜ் குத்தி ஏற்றுனாங்க. நல்ல ஸ்டாப்புங்க. மீண்டும் ஒரு கேட்சுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா பவுன்ஸோட அன்இவன் பவுன்ஸோட வந்துச்சு. தமிழ் ஒரு பக்கம் ஃபாஸ்டாக போட்டார், ஃபுல்லராக போட்டார் இந்த முறை. அடுத்த பந்து செக் டிரைவுக்கு போனார், ஓட விட்டுருக்க அந்த ஃபீல்டரை மிட் ஆன் வச்சு போட்டாங்க. வந்துட்டாருங்க, லாங்காக வந்துட்டாருங்க, ஃபாஸ்ட்டாக வந்தார். வெங்கட் வந்தாங்க, கூட்டிட்டாருங்க, மொத்தமாக கூட்டிட்டாரு. ஃபீல்டர் நல்லா ஓடணும், அப்பதான் பவுண்டரியை சேவ் பண்ண முடியும். இது கேட்சுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாதுன்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு 4 ஓட்டம். ஒரு முக்கிய பந்து இந்த ஓவரில். அந்த பந்து காலில் பட்டு போயிருக்கு. உடனே ஓட ஆரம்பிச்சாங்க. லெஃப்டி டாமினன்ட் சைடாக இருந்தாலுமே அடிக்க முடியல, அந்த விக்கெட்டை பிடிக்க முடியல. 2வது ஓவர் ஸ்கோர் 7, ஒரு விக்கெட் இருக்காங்க. செகண்ட் ஓவர் லெஃப்ட் ஆம் மாயக்கண்ணன் போட்டுட்டாருங்க, டைவை போட்டுட்டாருங்க. ஒரு பிக் கப்பியில் எடுத்து பார்க்குறாங்க, அவரே இல்லைன்ட்டாருங்க. பட் ஸ்டாப் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் லெக் ஸ்லிப் ரெண்டுத்தையும் ஒட்டி வச்சாலும் ஷார்ப்பாக வந்துச்சு, ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. செகண்ட் பால் உள்ளே கொண்டாந்தாங்க. ஓவர் ஸ்டெப் நோ பால் என்ற கால் வந்திருக்கு. அந்த இடத்துல அடிச்சும் பார்த்தாங்க. ஃப்ரீ ஹிட் ரெடியாக வச்சாரு. அங்கே வச்சிருக்க நல்ல ஃபீல்டர் நீலமணி தடுக்க முடியுமா? கேட்சா பிடிச்சிருக்காரு. ஃப்ரீ ஹிட் என்ற கால் காரணமாக ஓடி எடுக்கப்பட்ட 1 வந்து விட்டார் ஸ்ட்ரைக்கு. ஜிம்பா கார்த்தி பிடிக்கும் முதல் பால். 1/2 மேட் ஓடி வந்து பார்த்தாரு, இங்கே அடிச்சு பார்த்தாங்க. ஃபாஸ்டான த்ரோ, விக்கியா இருக்க போய் அடிச்சு பார்த்தாங்க. ரன் எடுக்கும் வாய்ப்பு கொடுக்கல. யங்ஸ்டர் ப்ரெஷர் ஃபீல் பண்ணுவார் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில். விக்கெட் கீப்பர் லோவாக வந்ததையும் விட்டு தரல. ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து. மிச்சல் ஜான்சன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அவரோட ஆக்ஷன் தரையோட போயிருக்கு, ஜூம் பாஸ் பண்ணி போயிருக்கு. சூர்யா அவர்களை ஸ்லோ ஆகியிருக்கு. கண்டிப்பாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் ஐயோ அவர் காலில் பட்டு 4 மாறிடுச்சு. இந்த 1 மோர் டாஸு பெரிய லாஸு. இந்த பேட்ஸ்மேன் கவர்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன். 2வது நாளை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. ஜிம்பா காட்டி அதிவேக பந்து வீச்சாளரை அடிச்சு அமைச்சிருக்காங்க. ஒரு அரை போட்டாருங்க, லோ டாஸாக கிடைக்கவும். 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 17. மீண்டும் ஒரு லெஃப்டாக வந்திருக்காங்க. இந்த மாதிரி அல்தாஃப் வந்திருக்காங்க. ஸோ போன மேட்ச்சில் அவர் பவர் பிளே வரை போட்டார். இப்போ பவர் பிளே முடிஞ்சு 3வது ஓவருக்கு வந்திருக்காங்க. உள்ள போட்டாருங்க, ஸ்லாட்ல போட்டாருங்க. ஒரே இடிங்க அது கண்டிப்பா சூப்பரான எஃபர்ட். நல்ல ஒரு சூப்பர்மேன் நீலமணி வெளில போகணும்னு நினைச்சப்ப கேட்ச பிடிச்சிருக்காங்க. அங்க நீலமணி ஒரு மச் நீடட் பிரேக் த்ரூ போயிடுச்சுன்னு நினைச்சேன், ஃபுல் வேக்கன்ட் நினைச்சப்ப அந்த கேட்ச பிடிச்சிருக்காங்க. ஹார்ட் பிரேக்கிங் முதல் பால் இங்க ஆர்எஸ்கேக்க பொறுத்த வரைக்கும். விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ் டேக்ல. பிரகா பிடிக்கிற முதல் பால் ஃபுல்லா கமிட் ஆகல அந்த டிரைவுக்கு. இந்த மாதிரி ஷாட்டு, இந்த மாதிரி பந்தெல்லாம் ரெடியாக இருக்கணும், வேறு வழியே கிடையாது. கார்த்தி பேட்டிங்கில் இருக்கும்போது ஆக்சுவலாக போன மேட்ச்சில் நிறைய பால் பேக் ஆஃப் லென்த்து ஹார்ட் லென்த்லேருந்து நிறைய பால் அட்டாக் பண்ணி போட்டார் லெஃப்டி பவுலர். இந்த மேட்ச்சில் அப்படியே டிராஸ்டிக்காக மாற்றி போட்டுட்ருக்காங்க. நிறைய பால் பேஸோட உள்ளே வராரு. இந்த பேஸை யூஸ் பண்ணி அவர் லைட்டாக டிக்கிள் பண்ணி விடக்கூடிய பேட்ஸ்மேன் கார்த்தி ஒரு பவுண்டரி எடுத்துக்கிட்டாரு. ஃபுட் ஒர்க்கே காட்டலை, பந்தோட வேகத்தை யூஸ் பண்ணிட்டாரு. ஜிக்கியா ப்ளே பண்ண கொடுத்த பார்த்தாரு, மீண்டும் வேகத்தை தான் யூஸ் பண்ண பார்த்தாங்க. விக்கெட் கீப்பர் ஃபாஸ்டான த்ரோ அடிச்சு பார்த்தாரு அந்த எண்டுக்கு. லாஸ்ட் உள்ள போடப்பட்ட பந்து வைட் யார்கர் பாக்ஸ் டு பாக்ஸ் பிளாக் கோலா போட்டு காட்டியிருக்காரு. இங்கே லெஃப்ட் ஆம் பரவாயில்ல, இந்த ஓவரை விக்கெட் விடாமல் ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். கார்த்தி 3 ஓவர் முடிச்சிருக்கு, 22 ஸ்கோரு. பவுலிங் எண்ணில் சூர்யா ஃபர்ஸ்ட் பால் ரொம்ப க்ளோஸாக வந்துச்சு. அவர் கொஞ்சம் நகர்ந்து வேற நிற்கிறாரு. முதல் பால் ஒரு எக்ஸலன்ட் ஸ்டார்ட்டுங்க. பேக் ஃபுட்டில் வெயிட் பண்ணி ஆனாங்க. நல்லா த்ரோ வேற வரும், ஓடிடக்கூடாது. விட்டாருங்க, பேட் அவுட்டாரு. கேப்பில் வேற போயிருக்கு. மிட்டா ஃபுல்லாக வச்சு போட்டாங்க. கார்த்தி மேலே பட்டிருக்கு. எக்ஸ்ட்ரா ரன்னுக்கான முயற்சி, ஓடி எடுக்கப்பட்ட 2 விட்டாருங்க, பேட்டை விட்டாரு. ஃப்ளாஷி ஷாட் இந்த கேப் ஆஸ் வெல் அஸ் ஹரி வந்துட்டாங்க. முசிறி ஹரி அங்கே ஃபீல்டர் தேர்ட் மேனில் ஏற்றி வச்சுருந்தாங்க. மீண்டும் கப்பல் ஆஃப் ரன்ஸ் கிடச்சிருக்கு. போன பந்தை விட இந்த வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக மிடிலோட பேட்டில் ஆடி இருக்காரு கார்த்தி. இங்கே குத்தி போட்டாங்க, ஃபாஸ்ட்டாக போயிட்டாரு, கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி போயிட்டாங்க.
ஓ யார்கருங்க எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல, ரிலீஸை வச்சாரு. அவுட் சைட் ஆப்ஷன்ஸ் ஒரு யார்கர். நல்ல பேட்டில் இருந்துச்சு இந்த ஓவர் முழுக்கவுமே. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 27. லெஃப்ட் ஆம் பாலர் வந்திருக்காரு மீண்டும் மாயக்கண்ணன். நேராக உள்ளே போட்டார். குத்தி கட் ஆகும். சூர்யா என்ன ஃபாஸ்ட்டாக இருக்கணும், இல்லாட்டி 2க்கு கண்டிப்பாக புஷ் பண்ணுவாங்க. குத்தி கட் எடுத்து வேற பேருக்கு தடுக்கவும் முடியல. 4 டான் கத்திட்டாங்க. பியூட்டிஃபுல்லி போல்டுங்க. மீண்டும் ஒரு சிங்கிள். 2 பாலும் சரியாக பேட்டில் ஆட விடலை. லோட்டாஸா பிடிச்சாரு. ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து அங்கே விக்கி அவர் பக்கம் போயிருக்கு. அவரை தாண்டி விடலைங்க. ஸ்டாப்பு நல்லா இருந்துச்சு. அடிச்சிருக்காத்தி அப்படி கத்துட்டாரு. ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு காலாக இருந்துச்சு. விளக்கி போட்டார். ஓவர் ஸ்டெப் நோ பால் என்ற கால். மீண்டும் அங்கே காத்தி விட்டு தரல. நீட் பண்ணி காத்தி அங்கே ஃபீல்டர். கிரிக்கெட் பால். மீண்டும் பேக்வர்ட் ஷாட். காலிக்கிட்டே போகிறாரு. வைட் யார்கருக்கான முயற்சி. துறவு இடத்துக்குள்ளே ஓடி இருக்கப்பட்ட 1 மட்டுமே. ஜிம்பா கார்த்தி ரிட்டையர் அவுட்டு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சரண். லோட்டாஸா பிடிச்சாருங்க. கிஃப்ட்டுங்க. 6 மோர் அப்படின்னு சொல்லிக்கலாம். கண்டிப்பாக ஓடி எடுக்கப்பட்ட ரன் எல்லாம் போதும். ஒரு பக்கம் டயர் ஆனார், ட்ரெயின் ஆனார். ஜிம்பா கார்த்தி ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு. ரஷ் பண்ணி போடக்கூடிய வேகம் கூடிய போடக்கூடிய ஒரு பவுலர். லோட்டாஸா மாட்டிக்கிச்சு. வந்தவன முதல் பால் ஆறீங்க சரணுக்கு. இந்த 1 மோர் ஃபாஸ்ட்டாக போயிட்டார். குத்தி போட்டாங்க. பிச்சை யூஸ் பண்ணி போடப்பட்ட பந்து. கிரேட் கம்பேக். 5 ஓவர் முடியல. 43 ஸ்கோரு. 3 விக்கெட் விட்டுருக்காங்க. இந்த ஒரு சூர்யா அவருக்கான 2வது ஓவர். முதல் பால் பிரகா அவருக்கு. ஒயிலினை உரசி போட்டார். பேட்ஸ்மேனோட மூவ்மெண்ட் ஃபுல் பேக்வர்ட் மூவ்மெண்ட். அதன் காரணமாக டாட் பால். செகண்ட் பால். நின்று இடத்துல பேட்டை மட்டும் விட்டு பார்த்தாரு பேட்ஸ்மேன். பிடிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு. பிடிச்சி கொடுத்துட்டாங்க. நீர் பண்ணி காத்தியாக இருக்கும்போது அங்கே கவலையே கிடையாது. பிரகா ஆட்டம் இழந்து வெளியே. விக்கெட்டு போக நியூ பேட்ஸ்மேன் அஜித் ஸ்ட்ரைக்கில். லோட்டா சிபி விட்டார். ரொம்ப ஸ்கொயராக போகலை. பாயிண்ட் ஆள் வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் பிகைன் பாயிண்ட் ஆள் வச்சுருந்தாங்க. முசிறி அருவி பக்கம் போச்சு. ஒரு இருக்கப்பட்ட 2 இருக்கும். போன பால் வைடு. ரீபால் நம்பல் டச்சை அப்படின்ட்டு போகிறாரு. சுற்றிருச்சு பந்து. 1 மோர் ரிமைனிங் இந்த ஓவரில். சரண் ஸ்டிக்கில். கீப்பர் க்ளோஸு. உள்ளதான் போட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. எடுத்தாரு. உள்ள போடப்பட்ட பந்து. அடிக்கிற காற்று அங்கிட்டு தான் இருக்கு. போய்கிட்டே இருக்கு. தடுக்க முடியலைங்க. ஃபுல்லாக ஷஃபிள் பண்ணி மூவ்மெண்ட் காட்டி அவுட் சைட் ஆப்ஷன்ஸ் ஸ்டிக்ல எனக்கு வந்து நகர்த்தி விக்கெட் கீப்பரையே மறைச்சிட்டாருன்னு சொல்லலாம். சரண் கையிலேருந்து வரக்கூடிய 2வது பெரிய 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 53 ஸ்கோரு. இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க. லெஃப்ட் ஆம் பாலர் வந்திருக்காரு. ஆல்து பவர் பிளே எடுத்திருக்காங்க. சரியா விழுவலை. இடத்துல விழுவலை. பேட்டில் விழுந்திருக்கு. அடிக்கக்கூடிய இடம் கரெக்டான இடம். 6 ஓட்டம். போன ஓவரோட இறுதி பந்து அங்கே தான் டார்கெட் பண்ணாங்க. இந்த ஓவரோட முதல் பால் ஆரம்பமே 6 தான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். 2வது பந்து தட்டி தூக்கிட்டாரு. ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது இங்கே பவுலர் தந்து. அடுத்த பால் அவ்வளோ வேகம் போடலை. பட் விலக்கி போட்டார். ஃபுல்லாக கமிட் ஆகல பேட்ஸ்மேன் அஜித். ஸ்ட்ரைக்கில் மாறன். வந்தோடனே டாஸ் பால். உட்காந்து தடுத்தாங்க. அவர் மேலே பட்டு போயிருக்கு. 3 மோர். வர விட்டு வச்சாரு. இதெல்லாம் பெருசாக பார்க்கவே முடியாது. அங்கே முசிறி ஹரி டைவை போட்டு ஸ்டாப் பண்ணி கொடுக்க 1 ஓட்டம் மட்டுமே. லாஸ்ட் மோர். குத்தி போட்டாங்க. ஆங்கிளோட வெளில போயிருக்கு பந்து. பவுன்ஸோட வந்துச்சு. ஒரு முக்கிய பந்து. பேட்டிங் பவுலில் இறுதி பந்து இது. டாஸாக விழுந்துருச்சு. அப்போ ஒரு ஓட விட்டுருக்கு சூர்யா அவர்களை. கவர்ஸ்ட போயிடுச்சுங்க. போத்துக்கிட்டு போயிடுச்சுங்க. வேண்ட் ஆஃப் லக் ஃபயர் கிராக்கர் இறுதி பந்து. முக்கியமான அந்த ஒரு பந்து டாஸாக விழுந்துருச்சு. 7 ஓவர் முடிவில் 65 ஸ்கோரு. 5 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு நீலமணி வந்திருக்காங்க. முதல் பால் முக்கியமான 6ல் கேப்பில் போகும். கட்டாகி போகும். ஃபாஸ்ட்டாக போகல இது வரைக்கும். வேறு தான் தடுத்துடலாம் கண்டிப்பாக. அவங்க கண்டிப்பாக இதுக்கு புஷ் பண்ணி 2க்கு மாற்றிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஷார்ட் பவுண்டரி சைடு. ஸோ ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாரு. கிரவுண்டடாக போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக இருப்பார். நீர் பண்ணி காட்டி 2க்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டார். ஸோ வச்சு ஓடுறாங்களா? அதே தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அங்கே அடிச்சாருங்க. அவர் எதுக்கு நகர்ந்தாரோ அதை போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு போல வந்துட்டாருன்னு சொல்லலாம். அம்மா பெருமாறு இங்கே சரண் அவர் பேட்லேருந்து
திருச்சி 1 லேக் டோர்னமெண்ட்ல விட்ட அந்த ஒரு கம்பேக் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட் ஓவர் ரொம்ப த்ரில்லாக போச்சு. நீலமணி போட சரண் அடிக்க அந்த இறுதி ஓவர் வேற மாதிரி இருந்துச்சு. கிரவுண்டட் அதிகபட்சம் ஒரு ரன்னாக தான் இருக்கும். நீட் பண்ணி கார்த்தி எங்கள் ஃபீல்டர் ஓடலை 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 ஸ்லோவராக போட்டார். பின்னாடி போயிருக்கு. லக் இருந்திருக்கு. அந்த லக் ரொம்ப ரன்னாக மாறுது. ஹிட் ஆன பேட்ஸ்மேனுக்கு வளைஞ்சு திரிஞ்சு ஓட விட்டுருக்கு. அம்ஜத் அவர்கள் ஓடி பார்த்தாரு. அவரோட பாடி லாங்குவேஜ் சொல்லிடுச்சு அது 4 ஓட்டம் போயிடுச்சுன்ட்டு. நாட் ஹாப்பி சரண், கண்டிப்பாக நாட் ஹாப்பி. சரியாக படலைங்கிற கோபம். முக்கியமான ஒரு பந்து, டார்கெட் டிசைடிங் பந்து. ஹெலிகாப்டர் கிரவுண்டடாக போயிருக்கு. விக்கெட்டை பற்றி யோசிக்க மாட்டாங்க, புஷ் பண்ணி பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. எஸ், இங்கே விக்கெட்டும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 20க்கு மேலே பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. 3ஆவது பதிவு பண்ண பேட்ஸ்மேன் சரண். டார்கெட் ரவுண்டாக 80 வச்சிருக்காங்க. ஓப்பனிங் பவுலர் விக்கி ஃப்ரம் திண்டுக்கல் ரன்சஸ்க்காக. கார்த்தி அவர்கள் சேர்க்கல. கேஸில் முதல் பால் நல்ல வேகம் சாஃப்டாக வச்சாரு. பேட் ஃபேஸை ஓப்பன் பண்ணாங்க. ரன் எடுக்கும் வாய்ப்பு தரல. சத்தத்தை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். போன பால் வைத்து செகண்ட் பால் ரீ. இப்போ வா அச்சாருங்க. அவரோட ஸ்ட்ராங் ஜோனுங்க. ஒரு டேப் எடுப்பாரு, லோவா பிடிப்பாரு. எவ்வளோ தூரம் ஒருத்தரால் இவ்வளோ லோவா பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல பிடிச்சி தொடக்கிட்டே பேட்டை வச்சு தட்டி விடுவார். அதில் டைமிங்கும் இருக்கும், மிடில் பண்ண இடமும் இருக்கும். அதான் பார்க்குறீங்க. அடுத்த பந்து கிரவுண்டட் அண்ட் கிளாசிக்கல்ங்க. கவர் டிரைவுங்க, ஸ்கொயர் டிரைவுங்க. ஓய்கிட்டே இருக்குங்க. வந்து ஃபுல்லர் ஒன் அவுட் சைட் ஆஃப் சம் வித் கண்டிப்பாக இருக்குது. பேட்ஸ்மேனுக்கு வித்து அவ்வளோ கொடுக்கவே கூடாது. யூனிக் ட்ரிகர் மூமெண்ட். இன்னைக்கு பேட்டிங் ஸ்டைல் வச்சிருக்காரு மாலையீடு தளபதி கார்த்தி அவர்கள். டாஸு கேப்ல போயிருக்கு. பின்னாடி தடுக்க ஆளே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. போடப்பட்ட வேகம் ஈருமுனை கத்தியா மாதிரி இருக்கு. கத்திய புத்திய வச்சு யூஸ் பண்ணி தாட்டி தூக்கிட்டாருன்னு சொல்லலாம் கார்த்தி அவர்கள். சூப்பர் பந்து. பாடி அட்டாக்கா உள்ள வந்தாங்க. அவருக்கு வித்தையே கொடுக்க கூடாது. சில பல வெத்துக்களை கொடுத்தீங்க. கேத்தா 4 ஓட்டம் நிறைய பதிவு பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ பிரசாந்த் அவர்கள் ஸ்ட்ரைக்ல. நோ பால் என்ற கால் வந்திருக்கு. ஓ ஸ்டெப் நோ பால். ஃப்ரீ கிட் ஒயிட் போயிடுச்சு. ரீபால் ஃப்ரீ கிட் கண்டினியூ. போல்ல பட்டாலும் ஓடலாம். ஓடுறாங்க. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் 17 ஆடி இருக்காங்க. வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். சிட்டி பிச்சாம்பட்டி சேது மெமோரியல். செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே போட்டு குரு. முதல் பால் டைம் பண்ண முடியல. ஃபாஸ்ட்டாக முன்னாடி வந்தார். 1 பவுன்ஸில் அவர் கைக்கு போச்சு. ஓடி எடுக்கப்பட்ட ஒன்றை பார்க்க முடியுது. விட்டு தட்ட பார்த்தாரு. பேக் ஃபுட்டில் மூமெண்ட் காட்டி அவுட் சைட் ஆஃப் அடிக்கிறது இவருக்கு வழக்கங்க. ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. டிப்பிக்கல் ஷாட்டு. 4 ஓட்டம். இவ்வளோ ஸ்கொயராக இவ்வளோ மூமெண்ட் காட்டி. இதில் முக்கியமான விஷயம் அவரோட ஹெட் ரொம்ப ஸ்டில்லாக இருக்கும். சரியாக டைம் பண்ண முடியல. பட் இதுவும் கேப்பில் போயிருக்கு. ஓட விட்டுருக்கு ஃபீல்டரை. மிட்டான் உள்ளே வச்சு போட்டாங்க. பெரிய சேஸ் எடுத்து பார்த்தாங்க. தடுக்க முடியலைங்க. பந்து தடுக்க முடியலங்க. தாண்டி இங்கே மாலையீடு கார்த்தி அவரையும் தடுக்க முடியல. ஹரிக்கேனில் மாட்டின மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். இவர்கிட்ட பந்து போட வந்த பவுலரோட நிலைமை. புல் ஷாட். குத்தி வெளில போயிருக்கு. டைமிங்கில் மிஸ் ஆகி போச்சு. டைமிங்கை தாண்டி ஒரு பிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு இந்த பந்தில். கேட்சுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. குத்தி போகும், ஸ்லோவாக போகும். அந்த பவுன்ஸோட போக யோசிச்சு ஓடினாலும் ஓடிட்டாரு. விக்கெட்டை பிடிக்க முடியல எனக்கு தெரிஞ்சு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. காமன் பவர் பிளே முடியல. 28 ஓட்டம் வித்தவுட் எனி விக்கெட்லாம். செட்டி பிச்சாம்பட்டி சேது மெமோரியல் அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காங்க. 3வது ஓவர் நியூ பவுலர் தேவா. ரொம்ப சாஃப்டாக ப்ளே பண்ணி கொடுத்தாரு. கீழே போயிடுச்சு, ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. மீமி செல்வராஜ் ஒரு நல்ல ஃபீல்டர் இருந்தாலும் கீழே போன காரணத்தினால தடுக்க முடியல. பவுண்டரி சேவ் பண்ண முடிஞ்சு. கேரி ஆகல. சிங்கிள் மாத்திட்டாருங்க. அதுலயும் ரொம்ப சாஃப்டா ஆடி கொடுக்கிறாரு. அடிக்கப்பட்ட அத்தனை ஷாட்டுமே பிரசாந்த் அவர் பேட்ல இருந்து ப்ராப்பரா ஆடி கொடுக்கிறாரு. ஓய்யோ விட்டே பார்த்தாங்க. ஏன்னா டேரக்ட் க்ளோஸா வந்துச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 2. போட்ட மெரிட்டுக்கு பந்து காட்டினாரு. அங்க மிஸ்ஃபீல்ட் பேக்கப் கால் வந்தாங்க. லாஸ்ட் மோர் டைரக்ட் அடிச்சு பார்த்தாங்க. ஒரு அப்பீல் எடுத்து பார்த்தாங்க. ஆம்பேஸ் கால் ஸ்ட்ரைட் அவே நாட் அவுட். 1 more ரிமைனிங். நல்லா உட்காந்தாங்க.
தடுக்க முடியலை எனக்கு தெரிஞ்சு. இது வரைக்கும் பவுண்டரி கொடுக்காத ஓவரை பவுண்டரி அடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு துரத்தி ஆடி இருக்காருங்க மாலை இது தளபதி கார்த்தி. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 41 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். செட்டி பிச்சாம்பட்டி சேது மெமோரியல். 30 பால் பாக்கி இருக்கு. 39 தேவை. இந்த ஒரு குரு அவருக்கான 2வது ஓவர். கைக்கு க்ளோஸாக போச்சு. காட்டன் போல்ட் எடுக்க முடியல. ஃபாலோ த்ரோவில் போகும்போது எடுக்கிறது கஷ்டம். அடிச்சுட்டாருங்க கேப்பில் கரெக்டாக பார்த்து அடிச்சிருக்காரு. ஆள் இல்லாத பக்கம் தான் அடிப்பேன் அப்படின்னு அடிச்சு காட்டியிருக்காரு. 3rd மேனை ஏற்றி வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பை ஒட்டி வச்சாங்க. லாங் ஸ்டாப்பை யூஸ் பண்ணி அடிக்கப்பட்ட ஒரு 4 ஓட்டம். 2வது பந்து அவரோட ஸ்ட்ராங் ஜோனுக்கு தான் பந்து விழுந்துட்டு இருக்கு. த்ரூ கவர்ஸ் ஒரு கவர் டிரைவ் கிழிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. குளோரியஸ் டிரைவை பார்க்க முடியுது. இந்த மாதிரி மீண்டும் மாலை இது தளபதி தான் இந்த மேட்சை மொத்தமாக ஆண்டுகிட்டு இருக்காரு. யாக்கிங் லென்த் நல்ல யாருக்கா நல்ல ரிலீஸ். அதிவேகம் கிடையாது. மீடியம் பேஸ். பேக் ஆஃப் லென்த் மீடியம் பேஸை தான் மீன் போட்டிருக்காரு. ஹார்ட்லேருந்து போட பார்த்தாரு. பேக்கப் கால் வரதுக்குள்ளே ஓடி எடுக்கப்பட்ட 2. ஒரு ஃபீல்டரை தாண்டி போனால் போதும். அதை கரெக்டாக எடுத்திருக்காரு. எங்கே ஃபீல்டிங் இருக்குன்னு பார்த்து அதை விளையாடிட்டாருங்க. 4 ஓவர் முடிச்சிருக்கா. 57 ஸ்கோரு. நோ விக்கெட்டு. அடுத்த நியூ போலர் விக்கி. 60 விக்கெட் முதல் பால். விட்டு தட்ட முயற்சி. ஒரு அடி இழுத்து போட்டார். நல்லா லென்த்து. அதை விட பவுன்ஸ் இருந்துச்சு. அச்சாருங்க அரைஞ்சாருங்க. ஆன் டாப் ஆஃப் பால் ஒரு அரை. பந்தை விட்டு பந்தோட தலையில் ஒரு தட்டை போட்டார். வித் ஆன் ஆஃப் ஆட். இவருக்கு கொடுக்கவே கூடாத ஒன்று கண்டிப்பாக. கிராஸ் பேட்டர் ஷாட் போயிட்டாரு. ஃபுல்லர் பால். ஜென்டலாக புஷ் பண்ண பார்த்தாங்க. ஆஃப் சைடில் கையை திருவி இங்கே ரோல் பண்ணி போடப்பட்ட பந்து ஓடி எடுக்கப்பட்ட 1. லாஸ்ட் மோர். ஆஃப் கட்டர் ஒரே கையில் விட்டார். அவர் பேட்டையே தூக்க மாட்டுறாருங்க. பார்ட்னர்ஷிப் செமையாக பில்ட் பண்ணிட்டாங்க. ஓப்பனிங் பேரை 1 மோர் 2 ஓவர். அது புல் ஷாட். கேப்பில் வேற பிறகு குத்தி போகும். இதுவும் பவுண்டரி. தடுக்க வாய்ப்பு இல்லை. வேலையை கூட பிடிக்க முடியல. 5 ஓவர் முடிவில் 67 ஸ்கோரு. 18 பால் பாக்கி இருக்குது. 13 தேவை. இது வரைக்கும் விக்கெட் விடலை. இந்த ஒரு படம் அஜித் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் கையில் பட்டு கீழே விழுந்திருக்கு. ஒரு அன்இவன் பொசிஷனில் தான் ஜம்ப் பண்ண முடிஞ்சு. போன பால் வைடு. ஃபுல்லர். இதுவும் கேப்பில் 11வது பவுண்டரின்னு சொல்லலாம். மேன் டு வாட்ச் அவுட் ஃபார் எப்போதும் போல மாலையீடு கார்த்தி அவர்கள் 50 கிராஸ் பண்ணியிருக்காரு. ஷாட்டுங்க. லைனை பார்த்து பேட் அவுட்டாரு. மாறன் ஸ்டாப் பண்ண ஓடி எடுக்கப்பட்ட 1. அஞ்சு ரன் தேவை அப்படின்னு இருக்கும்போது குத்தி பேருக்கு ஒரு 4 ஓட்டம். தடுக்க ஆளே இல்ல. ஸ்கோர்ஸை லெவல் பண்ணி கொடுக்குறாரு. 4 அடிச்சு. அடுத்த பந்து இதுவும் கேப்ல போயிருக்கு. காத்துல போனாலும் கேப்ல த ஒன் மேன் ஷோன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் பிரசாந்த் நிக்க மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாருங்க. வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். செட்டி பிச்சாம்பட்டி சேது மெமோரியல் மாலையீடு தளபதியோட மொரட்டு இன்னிங்ஸ் காரணமா இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. கோல்டு வின் பண்ணியிருக்காங்க.